அதிகமா துதிக்கிறேன். நீர் ஒருவரை ஆராதனைக்குரியவர், யூத ராஜ சிங்கம். ஏன் ஆண்டவரை துதிக்கும் போது சந்தோஷம் வருது தெரியுமா? அவர் ராஜாதி ராஜா, வானம் பூமி உண்டாக்கின தகப்பன், சர்வ லோகத்துக்கும் அவர் தான் ஆண்டவர். நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது ஐஸ்வர்யம், கனம், மகிமை எல்லாவற்றுக்கும் அவர் தான் பாத்திரர். இந்த வேளையில கூட அந்த யூத ராஜ சிங்கத்துக்கு நேரா கண்களை ஏறெடுத்து யாரும் கண்களை திறக்க கூடாது. இயேசுவே, யூத ராஜ சிங்கமே, உம்மை நான் உயர்த்துகிறேன். என்ன நீர் ஒருவர் தான் ஆராதனைக்கு உரியவர், என் மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடேன் என்று சொல்லி இருக்கிறீரே. நீரே மகிமைக்குரியவர். இயேசுப்பா பார்த்து, யூத ராஜ சிங்கமே, உம்மை உயர்த்துகிறேன். நீர் தான் என்னுடைய ஆராதனை, உம்மை தான் நான் மேன்மைப்படுத்துவேன், உம்மை தான் நான் துதிப்பேன் சொல்லி என்ன உருவாக்குனது அதற்காகத்தானே. அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்றுடைய வார்த்தை சொல்லுகிறதே. நம்மளை பார்த்து அந்த வார்த்தை சொல்லுகிறாரு. இந்த சந்தோஷத்தோடு கூட யூத ராஜ சிங்கமே, உம்மை உயர்த்துகிறேன்னு சொல்லி, நீதான் என்னுடைய ஆராதனைப்பா, நீதான் எனக்கு எல்லாமே சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? உங்க வாய்களை திறந்து, இயேசுவே நீரே எங்கள் ஆராதனை என்று சொல்லி. ஆமென், ஆமென், ஆமென் இயேசுவே, ஆமென் இயேசுவே. யூதா துதி கோத்திரத்தின் சிங்கமே, இசையா என் ஆவி ஆத்மா சரீரத்தின் முன்னேற்றமே. சொல்லுமா? யூதா, யூதா துதி கோத்திரத்தின் சிங்கமே, என் ஆவி ஆத்மா சரீரத்தின் முன்னேற்றமே. நீதானையா, நீதானையா எங்கள் ஆராதனை, நீதானையா எங்கள் ஆராதனை, நீதானையா, நீதானையா எங்கள் ஆராதனை, நீதானையா எங்கள் ஆராதனை.
இயேசுவே, நீரே எங்கள் ஆராதனை. ஆராதனை